சாட்டர்டே மார்னிங் அதாவது 3rd டே எல்லோரும் அந்த ரைடு கிளம்பியாச்சு. ரிட்டன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து வயநாடு போகிறோம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ப்ரோ. மேலே வச்சுருந்தேன் ப்ரோ. இங்கேருந்து இந்த மலையிலே தாங்க நாங்கள் வயநாடு வரைக்கும் போகிறோம். இதில் ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டர்காம் வாங்கியிருக்கோம். ஸோ இன்டர்காம் வந்து கேட்குதுல. ஸோ இவரும் நானும் இன்டர்காம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இதுதான் இன்டர்காம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி நான் வந்து ரிவ்யூலாம் போட போகிறேன். ஸோ முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ. ரைடர்ஸ் அப்படிதான் அடிச்சிங்க லூபு. வாங்க வாங்க வாங்க. போலாம் போலாம் போலாம். ஓகே சேஃப் ரைட். அது அந்த 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 அப்படியே மூவ் பண்ணு. சரி அப்படியே மூவ் பண்ணு. அவ்வளோதான். ஓகே அப்படியே தான் கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இந்த ரூட்டில் மழை பெஞ்சதுன்னா ஆஃப் ரோடுங்க. நம்ம நேற்றே பார்த்துருக்கோம். பட் நேற்றை விட இப்போ கொஞ்சம் மழை அதிகமாக இருக்குது. நேற்றெல்லாம் பாதி வீடியோ நான் வந்து போட்டிருக்கே போட்டேன். என்ன ரீசன்னா மழை வந்துச்சு, எடுத்துச்சு. இப்போ தான் கேட்குது. ஆமாம் ப்ரோ. ஆமாம் செகண்ட் கியரில் எடுத்து தெரியாமல். இதான் சாப்பிட போகிறோம். விபிஆர் ரெசிடென்ஸ். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து கொஞ்சம் பேர் ஃபில் பண்ணோம். அதனால் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களும் என்கிட்ட இன்டர்காம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேசவ் ப்ரோ லாஸ்ட்டில் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காம் இருக்குது. நாங்கள் 2 பேரும் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நடுவில் யாருக்குமே வந்து இன்டர்காம் இல்லாதனால வந்து தெரியாது. ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் பேசிக்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த எஸ்காட் விஐபி வந்து சென்ட்ரல் வராங்க. நாங்கள் முன்னாடி வந்து கிளியர் பண்ணிருக்கோம். டிராஃபிக் கிளியர் பண்ணி இந்த ரூட்டு ப்ரோ சேஃபாக வராங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரைட் பண்ணும்போது ஓகேவாக இருக்குது. இன்னும் நாங்கள் வந்து ஃபாஸ்ட் போகல, ஏன்னா இன்னும் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ நாங்கள் இன்னும் அவுட்டர்லாம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோ இல்லாமல் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா நான் வந்து இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோன்னு இருக்கும். ஸோ ரிவ்யூன்றது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஜஸ்ட் அது வந்து என்ன பேசிக்காக என்ன வளவான்னு இருக்காமல் அது வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஒன்று ஆள் வராங்க. பாவம் அந்த டைம் உங்களுக்கு அந்த எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் இவங்க ஆக்சுவலாக இந்த ரூட்டில் தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப நாள் இந்த ரூட்லேயே வந்து ஊட்டி டு வயநாடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். குரூப் ரைடாக போயிட்டுருக்கோம். நீடெல்லாம் ஹெவி ரெயினாக இருக்குது. மிஸ்ட் அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். போகிறவங்க ஸ்லோவாக போனோம்னா இப்போ பெண்டில் வந்து 6 நிமிஷம் போங்க. ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, ஸ்லோவாகவே போங்க. அப்படி மூவ் பண்ணாங்களா? ஒசூர் பெங்களூர்லேருந்து ஓகேலாம். சரி ஸ்லோவாகவே போங்க. ஓகே. இந்த இங்கிட்டு கொஞ்சம் பெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. அதான் 6 நிமிஷம் போங்க ஒவ்வொரு பெண்ட்லேயும் போகிறப்ப. ஓகே மூவ் பண்ணலாங்களா?
ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறவங்க கத்திட்டு ரூட்டே தெரியலைங்க ஒன்றுங்க. ரைட்டாக அதை அடைச்சி போட்டு வந்துட்டுருக்கேன். வேறு லெவல் வேணாம். இதெல்லாமே ஆடா அனுபவிக்காமல் வேணாலும் இருந்தா தினேஷா. நம்ம டீம் நம்ம குரூப்பில் வந்தால் இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நானும் புதுசாக தான் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன். அதனால் இதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இல்லை ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கூடலூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம சுல்தான் பத்தேரியிலேருந்து கல்பட்டா ஒரு 40 கிலோமீட்டர். இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். நம்ம சுல்தான் பத்தேரியிலேருந்து கூட நார்மல் ஆகிடும் ரூட்டு. அதான் மரம் வெட்ட போய்கிட்டு இருக்காங்க, விழுந்த மரத்தை. மேலே மழை போல ஊட்டியில் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊருக்கு வந்துட்ட மாதிரி மழை காற்றுன்ட்டு பயங்கரத்துலேயே நாங்கள் 2-3 நாளாக இருந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே மழை பெஞ்ச மாதிரியே அறிகுறி இல்லை இந்த ரோட்டை பார்த்தா. மழை அடிச்சு திரும்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. கேரளாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு போல். அந்த சைட்லாம் பாருங்கள், பார்டரில் பயங்கரமாக மழை தெரியுது. வண்டி இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸுங்க. இதுக்கு மேலே தான் ஃபாரஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூட்டில் தான் வந்து யானை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து நிறையா வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அது வந்து நீங்கள் டே டைமில் போகிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் வந்து கொஞ்சம் சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக தமிழ்நாடு தான். ஆனால் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து கேரளா மலையாளிஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஒரே ஊரில் சடனாக வந்து கிளைமேட் மாறிடுச்சு. இப்போ தான் பயங்கரமாக மழை அடிச்சுது. அப்படியே சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரூட் பின்னாடி பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இங்கே வெயில் அடிக்குது. மிரரில் பாருங்கள், தெரியும் என் மிரரில். அவ்வளோ ஒரு புது ரூலுங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. பைக்கில் போனீங்கன்னா ரைடரும் பில்லியனும் வந்து பேசிக்கூடாதான். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பேசும்போது வந்து கவனம் வந்து செதுறது, முன்னாடி ரோடு மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம போனோடனே அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதுக்குன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்காங்க பிடிக்கிறதுக்கு, எம்விடின்னு சொல்லிட்டு மோட்டார் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போ தான் டீ ஸ்நாக்ஸு அப்படியே கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுல்தான் பத்தேரி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் ரூட்டு. ஸோ இந்த ரூட்டு நல்லாயிருக்கு, பட் ஃபாரஸ்ட் எங்கேயும் வந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு பதட்டத்துலேயே போய்கிட்டுருக்கேன். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோப்பாகவும் வந்துடக்கூடாது ரோடு. ஃபாரஸ்ட் எங்கேயும் வந்துடக்கூடாது. செக் போஸ்ட்டு போனோம், அந்த ரூட்டை விட இந்த ஷார்ட் ரூட்டை காமிச்சிது. சுல்தான் பத்தேரி போகிறதுக்கு முன்னாடியே டேரெக்டாக வந்து இந்த காந்தம்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அங்கே போட்டோம். அதுக்கு பக்கத்தே தான் நமக்கு ரூமுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே போய்ட்டு அங்கேருந்து ரூமை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சுற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் டைம் வேறு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய்ட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வந்துவிட்டோம். அங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் அது பார்த்தா பண்ணிட்டேன். அதை செக் போஸ்ட்டு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ரோடு இப்படி இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு ஆஃப் ரோடுன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு பரவாயில்ல.
கேரளாக்குள்ளே வந்துட்டோம். பயங்கரமாக எங்களை வந்து அப்படியே எல்லோரும் வந்து ஒரு செம்மையாக ஒரு அவங்க லுக்கே வந்து வா அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. அது சின்ன குழந்தைங்க சின்ன பசங்களாம் செம்ம எக்ஸைட் ஆகுறாங்க என்னை பார்த்தோன்னே. இந்த காந்தம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் தான். ஸோ 5 o'clock வரைக்கும் தான், அதுக்கு மேலே க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இந்த ரூட்லேயே தான் அந்த ஸ்டேவும் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டு போகலாம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து 5 o'clock க்ளோஸு அப்படின்னு சொன்னாங்க. பட் வாட்டர் ஃபால்ஸ்க்கு டைம் கிடையாது, எப்போ வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த ஸ்டே ஓனர். பட் அங்கே போனால் உள்ள திரும்பும் போதே க்ளோஸ்ன்ட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வயநாட்டில் மேப்பாடி அப்படின்ற ஒரு பிளேஸில் லக்கி ஹில்ஸ் போகிற ரூட்டில் லக்கி ஹில்ஸ் ரெசார்ட் அண்ட் ஹோம் ஸ்டே அப்படின்ற ஒரு பிளேஸில் தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து இங்கே எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.